விஜய் டிவி நடத்தும் நிகழ்ச்சியிலேயே அவங்க அரங்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்களையே எச்சரித்த கமல்ஹாசன் உண்மையாகவே சந்திருந்தாங்க. அவர் கொடுத்த லுக்ஸு, அவர் சொன்ன விஷயங்கள் வேறு லெவலுங்க. இது பிக் பாஸ் சீசன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்ஸாக இருக்கும்னு நம்பப்படுது. சேரி பிஹேவியர், வாயை திறந்த போய், கெட்ட வார்த்தை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம கால்சியம் காயத்ரி தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இப்போ கெட்ட வார்த்தை கம்மியாக பேசுகிறாங்களாம். அவங்க அம்மா அப்பா கிட்டே அவங்க அப்படி தான் பேசுவாங்க போல். இவங்க சேரியை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லாத ஒருத்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின கமல்ஹாசன் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டார். அதை கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்காமல் பல்ல காட்டிக்கிட்டு இருந்தாங்க காயத்ரியை கண்டித்த கமல்ஹாசன் விஜய் டிவிக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அழுத்தமாகவே சொல்லியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ பெரிய டெலிவிஷன் சேனலாக வேணாலும் இருக்கலாம், வேறு லாங்குவேஜில் பல சீசன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் தமிழில் நீங்கள் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்போ தமிழ் மக்களுக்காக நீங்கள் மாற்றங்களை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன், சுயமரியாதை அதிகம் உள்ள இடம் இந்த தமிழ்நாடு, இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு புரிய வைப்போம் அப்படிங்கிறத மேடையிலே சொன்னாருங்க. ஏற்கனவே வெளிவந்த நியூஸ் பிரகாரம் அடுத்தடுத்து உள்ள சீசன்ஸில் கமல்ஹாசன் பிக் பாஸ் விட்டு விலகிடுவார் அப்படின்னு தாங்க தெரிய வந்திருக்கு. விஜய் டிவின்னு இந்த கீழ்த்தனமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதற்கிடையில் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்த ஓவியாவுக்கு அவங்க போன இடமெல்லாம் பயங்கர மக்கள் வரவேற்பு இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி வெளியே வந்த ஜூலிக்கு ஆட்டோக்காரங்களை ஏற்ற மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அவங்க கால் உடைக்கப்பட்டது அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. ஓவியா ஆர்மி எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்கங்கிறது தெரிய வந்திருக்குங்க.